வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். மிக முக்கியமான ஒரு விடயத்தை பேச போகிறோம். என்ன அந்த முக்கியம்னு சொல்கிறீங்களா? இந்த சின்ன சின்ன பிரச்சனையும் பெருசாக்குறது. குடும்பத்தில் சரி, ஒரு சின்ன பிரச்சனை சில நேரம் வந்துவிடும். ஒரு பொருள் ஒரு இடத்துல இல்லாமல் இன்னொரு இடத்துல வந்துவிடும். அந்த சின்ன 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 விடயம் அல்லது பிள்ளைகள் படிக்கையில் இல்லது பிள்ளைகளிடம் இருந்த குறைபாடுகள் இவற்றையெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதாக்குன்ற நிலை இருக்கல்லோ, அது உண்மையிலேயே தவிர்க்க வேணும். ஏனென்றால் இது சமூக மத்தியிலும் இருக்கின்றது. அதாவது ஒருவர் ஒரு விடயத்தை சொல்லி போட்டு போனார்னா அடுத்தவர் அந்த விடயத்தை பற்றி விமர்சனம் செய்வது அல்லது அதில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் அந்த குறைபாடை பெரிதாக சொல்லிக்கொள்வது, இவற்றை பார்க்கும்போது அந்த பிரச்சனையை பூதாகாரமாக்கின்றது. எப்போதுமே பிரச்சனைகள் ஒரு மனிதனுக்கு தேவையில்லை. உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு காலத்தை அனுபவிக்க மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய தேவை உங்கள் எல்லோருக்கும் இருக்குதானே? யாருக்கு மகிழ்ச்சி விருப்பம் இல்லை? எல்லோருக்கும் விருப்பம். ஆனால் அந்த மகிழ்ச்சியை உருவாக்குற அந்த மனம் இருக்கல்லே, அதுதான் கெட்டித்தனம். அந்த மனத்தை தான் நீங்கள் உருவாக்கணும். அதற்கு வீணான பிரச்சனைகள் சில நேரம் இதால் கேட்குற விடயத்தை இதால் விட்டு விடலாம், முக்கியம் இல்லாவிட்டால். ஆனால் முக்கியமான விடயம் என்றால் கிரகிச்சு கொள்ள வேணும். ஆனால் இப்படியான விடயங்களை நீங்கள் பாருங்கள், சிலர் பிரச்சனைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களோட ஆக்கள் உறவுகள் சேராது, ஒற்றுமை உடைய ஒரு செயலை செய்ய இயலாது, ஒற்றுமை அற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். இது தேவையா என்ற ஒரு கேள்வி. பாருங்கள், மனித வாழ்க்கை அடம்பன் கொடி திரண்டால் மிடுக்கு என்று சொல்வார். அதாவது எல்லா கொடிகளும் ஒன்று சேர்ந்தால் தான் அங்கு அது மிடுக்காக வீரமாக இருக்கும். அதுபோல் மனிதன் வாழ்க்கையும், மனிதன் ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கையில் தான் இருக்கிறான். தனியாக நீங்கள் வாழ்கிறேன்னு சொன்னாலும் ஒரு கொண்டாட்டங்கள், நிகழ்வுகள், ஒரு செயற்பாடுகள் எல்லோரும் சேர்ந்து தான் இணைய வேணும். அப்பொழுது தான் அந்த குரூப் ஒர்க் பலமாக இருக்கும். ஆகவே எல்லா கைகளும் சேர்ந்தால் தானே ஓசை, 2 கையும் சேர்ந்தால் தானே ஓசை கேட்கும். அப்போ எல்லோரும் இணைஞ்சு தானே செய்யணும். இதுக்கு நான் போய் நாங்கள் விதுசாக சரி ஒரு ஆள் தவறு விட்டுட்டார், சரி அந்த தவறை ஓகே மன்னிச்சு கொள்ளுங்கள்னு போட்டு நீங்கள் போகிறதை விட்டுட்டு அல்லது அதை நகர்த்தி போன்று நீங்கள் உங்களோட பயணத்தை தொடர வேணும். வாழ்க்கை பயணம் அப்படித்தான். அதிலேயே நான் இப்படி சொன்னீங்க, நீங்கள் இப்படி தான் சொன்னீங்கள், ஒரு வார்த்தை சொல்லி போட்டீங்கள், அதனால் என்னால் தாங்க முடியாது என்று அப்படியே பிரச்சனைப்பட்டு கொண்டு போயிக்கல. அது நல்லதா வாழ்க்கை? உண்மையிலேயே இயற்கை எங்களுக்கு தந்த வரம் இந்த வாழ்க்கை. குறுகிய கால வாழ்க்கை தான். நீங்கள் நாளைக்கும் இறக்கலாம், நாளாண்டைக்கும் இறக்கலாம், எப்போவும் என்ன நடக்கும் என்று சொல்லலாம் இந்த யந்திர உலகத்தில். ஆனபடியால் இருக்கிற காலம் இன்பமான காலம். சில விடயங்களை தவிர்த்து செல்லுங்கள், சில விடயங்களை ஏற்றி செய்யுங்கள். அது உண்மையிலேயே நல்லதாக இருக்கும். பிரச்சனைகளை வளர்த்து கொண்டு போகாதீர்கள், அதனால் பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.